அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய நானும் மீடியாஸில் பார்க்குறேன். நம்ம அந்த நடுவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மே 4 என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய பசங்களெல்லாம் கட்டுக்குள்ளே வைங்க, பார்த்துக்குங்கன்றார். என்ன நடக்க போதும் 4ஆம் தேதி ஆண்டவங்கிட்ட படிக்குது. விஜய்க்கு ஊந்துன்றாங்க. அது 4ஆம் தேதி தான் தெரியும். அது இல்லாமல் அவர் பண்ண அயோக்கியத்தனம் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள போய் அப்பா அம்மாவை தூண்டி விடுறது, நீ ஓட்டு போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் தற்கூரிங்களை ரொம்ப வளர்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் தேதி என்ன பயமாக இருக்குதுன்னா, ஒரு வேளை அவன் தோத்தான் வச்சு விஜய், இந்த மாதிரி பசங்க கதியெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. இல்லை, என்னுடைய கருத்துக்கு வரணும்னா அவர் ஸ்டாலின் தான் வரணும். அப்போ தான் நாடு அமைதியாக இருக்கும். ஓட்டு அதிகமாக போகலானதுன்ற சொல்கிறதே தப்பு. அதாவது 100க்கு 70 மார்க் எடுக்கிறவங்க 70% சொல்லியிருந்தாங்க முன்ன. இப்போ அதை 100 மார்க்குன்றது மொத்த மார்க்கே 85 ஆயிடுச்சு. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டில் எஸ்ஐஆர்னால ஓட்டெல்லாம் கம்மியாகி போச்சு. அப்போ மொத்த மார்க்கே 85ன்னு வச்சுங்க. 85க்கு 70 விடும்போது அது பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் காட்டுது, அவ்வளோதானே தவிர பர்சன்டேஜெல்லாம் இன்க்ரீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி விஜய்க்கு ஊந்துன்றாங்க. அது 4ஆம் தேதி தான் தெரியும். அது இல்லாமல் அவர் பண்ண அயோக்கியத்தனம் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள போய் அப்பா அம்மாவை தூண்டி விடுறது, நீ ஓட்டு போட்டால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் தற்கூரிங்களை ரொம்ப வளர்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் தேதி என்ன பயமாக இருக்குதுன்னா, ஒரு வேளை அவன் தோத்தான் வச்சு விஜய், இந்த மாதிரி பசங்க கதியெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. அந்த மாதிரிலாம் சொல்லுதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த தற்கூரி என்ன பண்ணுவான்ட்டு தெரியல. அதாவது பைத்தியக்காரத்தானே இது. ஒரு குழந்தைங்களை வச்சு ஓட்டு போட சொல்கிறது, இல்லைன்னா ஓட்டு போடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். இன்னொரு லேடி என்ன ஒரு இதில் காமிக்கிறாங்க, அம்மா அவங்க அம்மா அப்பா கெஞ்சுது. அவங்க அப்பா இல்லை நான் போட மாட்டேன், நான் ஏடிஎம்கே தான் போடுறேன். அம்மா அப்போ நைட்டு அப்பாவுக்கு விஷத்தை வச்சிடலாம்மா சாப்பிட்றதுல. இப்படிலாம் வளர்க்குறது இவன் வளர்ந்து என்ன ஆக்க போகிறான்? வெளியே படுக்க வைக்கின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான இந்த வளர்ச்சின்றது நாட்டுக்கு கேடு. அவன் வர மாட்டான், அது வேற விஷயம். இப்போ நினச்சின்னுக்கிறாங்க ஓட்டு போலிங் அதிகமானதால் அவர் வந்துடுவாருன்ட்டு. கண்டிப்பாக அவரால் வர முடியாது, அது வேற விஷயம். ஆனாலும் இந்த மாதிரி தற்கொலை வளர்ந்தா தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு இருக்குது. நம்ம ஆளுங்க வந்தால் ரொம்பவுமே கஷ்டம்தான். அது அவன் வளரக்கூடாது, அதுதான் வரமாட்டாங்க, அது வேற விஷயம். வளர்ந்தா தற்கூரிங்க ஏதோ இவர் என்ன பேசியிருந்தாரு எனக்கு தெரியல. இவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. எஸ்ஐஆரால அது ஓட்டு அதிகமாக போலிங் ஆயிடுச்சே தவிர மொத்தத்தில் பார்க்க போனால் 2 லட்சம் ஓட்டு 25 லட்சம் ஓட்டு தான் அதிகமாக இருக்கு. நீங்கள் இங்கே எக்மோரில் எடுத்துக்கிட்டா 800 ஓட்டு கம்மி. 800 ஓட்டு கம்மி. கிட்டத்தட்ட சென்னையிலே ஒரு 8 தொகுதியோ 9 தொகுதியோ போனாட்டி ஓட்டிங் போலிங் ஆனதோட இந்த ஆட்டி போலிங் கம்மி தான். இந்த தொகுதியில் 2400 ஓட்டா ரொம்ப அதிகமாக இருக்கு. அது வேற. அது ஒரு கேவலத்திலும் கேவலம், ரொம்ப கேவலம். ஆமா, போட்டு அது வேற போட்டிருக்காங்க என்ன ஏதுன்ட்டு. ஆமா இது என்னன்ட்டு தெரியல. அதாவது நம்ம ஜனங்க நம்ம பசங்க எல்லாம் படிக்குதுன்னா ரொம்ப அறிவாளிகளா தான் இருக்கும். அப்போ அமெரிக்காக்கெல்லாம் போதுங்கன்னா நம்ம பசங்களுடைய படிப்பு வச்சுதான் போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல இவன் இந்த மாதிரி வளர்க்குறான்றது ரொம்ப கஷ்டம்தான். இது நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடாது, அதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது. நாங்களும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். எஸ்ஐஆரால தாங்க இருக்கும். எதனாலன்னா விஜயாலெல்லாம் ஒன்றும் கிடையாது. கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பாருங்க, ஒவ்வொரு தொகுதியில் 11,000 ஓட்டு ஏறி இருக்கு. போன வாட்டி 4,55,00,000 என்னவோ வந்திருக்கு. இந்த வாட்டி பார்க்க போனால் 23 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பார்க்க போனால் 234 தொகுதிக்கு 11,000 10,000 ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ரீசனு. இன்னொன்று என்னன்னா, இப்போ அந்த எஸ்ஐஆர் பணிக்காக சீர்திருத்தம் செஞ்சு ஓட்டு வந்திருக்கு, ஒரு பேருக்கு கிடைக்கல. மறுபடியும் பண்ணும்போது இந்த பிரச்சனை ஏதாவது வருமோ
நம்ம ஓட்டு கிடைச்சும் போடாமல் இருக்கிறதால ஏதாச்சும் எதுக்கு பாதிப்பு வருமோன்னு சொல்லி பயந்து போயும் போட்டிருக்கலாம். அதுதான் தவிர விஜய் தாக்கம் கீக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல அதே தான் ஆயிருக்கு. ஆமாம், பெற்றோர்களுக்கு குழந்தைங்களை சொல்லி தப்பு இல்லை, பெற்றவங்களுக்கு மேலே தான் தப்பு. அது அந்த அளவுக்கு தள்ளி போயிருக்காங்கன்னா குழந்தைங்களை சரியாக அவங்க பராமரிக்கல, சரியாக வளர்க்கல. அதுதான் இப்போது அரசியல் காலம் தெரிஞ்சு நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆளுமையை கட்டமைக்க முடியலன்னு சொல்லி வருத்தத்தில் சொன்னால் பரவாயில்ல. சினிமா முகத்தில் சர்க்கார் பொறுத்தவர் பண்ணார் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஓட்டு எந்த மிஸ் அந்த தாக்கத்தில் அது அப்படியே நடைமுறைக்கு வரும்னு சொல்லி பேசுகிறாங்க. அது சாத்தியப்படாது. புரியுதுங்களா? ஒரு அரசு மேலே அக்கறை கொண்டு, நாட்டு மக்கள் மேலே அக்கறை கொண்டு, இன்றைக்கி இங்கே என்ன நடக்குது, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அக்கறை கொண்டு, அதை முடியலன்னு சொல்லி ஏக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. புரியுதுங்களா? அவங்களுக்கு புரிதலே கிடையாது. நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறேன்னா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில் நிற்கிறான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் என்னன்னா 4 சீட்டில் கேட்குறாரு. இப்போல்லாம் ஒரு புரிதல் இல்லாத, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அதை இன்றைக்கி என்ன இருக்குது அதை செயல்படுத்தினா கரெக்டாக இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அவங்களோட பாதி ஓட்டு, சில ஓட்டு விஜய்க்கு வந்துச்சு. அதை பற்றி திமுக பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, அவங்களுக்கு அதிகப்படியான வாக்கு வர்றதோட கொஞ்சம் நார்மலாக வருவாங்க. ஆனால் அவங்க தான் ஆட்சி வருவாங்க. ஏடிஎம்கேவோட ஒரு விஜய் கொஞ்சம் மேலே வருவாப்புல. அவங்க பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது அரசாங்கம் பார்த்துக்குங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்ன்னும் போது அது அவங்க கட்சி தலைவர் அவங்க தொண்டர்களுக்கு அவர் ஒரு அறிக்கை விடணும். எப்படி எந்த பக்கம் ஓட்டு வித்தியாசம் வந்தாலும் நம்ம எப்படி பக்குவமாக இருக்கணுன்றத முதல் முறையாக வாக்கு வித்தியாசத்தில் வராங்க. புரியுதுங்களா? வரும்போது அவங்க எப்படி பக்குவமாக இருக்கிறாங்கன்றத வச்சு தான் அடுத்த இதில் வாய்ப்பு வரும். இதெல்லாம் காரணம் அது போலதானே. பெட்ரோல் தான் அவங்க தான் பாதுகாப்பு. எப்பயாருன்னா ஓட்டு போயிடும்ல, அதனால தான் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிறாங்க. இப்போ விஜய் வந்தனால தான் இளைஞர்கள் அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு திமுக சூரியன் தான் வரும். நாங்கள் திமுக மனிதநேயம் கட்சி, மக்கள் கட்சி. நான் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் நாங்கள் தற்கொலை பண்ணால் என்ன இருக்கும்? அவங்க அம்மா அப்பா தான் பாவம். இவனுக்கு என்ன இருக்குது? இவனுக்கு பண்ணிட்டு போயிடுவானுங்க. அவங்க அம்மா அப்பா தானே கஷ்டப்படணும். வேற யார் கஷ்டப்படுவோம்? இவங்களுக்கு நடிகருக்காக உயிர் கொடுக்குறாங்களே, நாட்டுக்காக உயிர் கொடுத்தா பரவாயில்ல. யாருக்காது அவன் என்ன பண்ணான்? அவன் ஏதாவது பண்ணானா? கொரோனாவில் ஏதாவது பண்ணானா? ஏதாவது ஏழைங்களுக்கு ஏதாவது செய்தானா? ஒன்றுமே செய்யலை. அப்போ எதுக்கு போட்டு அவன் பின்னாடி போகணும்? அது மட்டும் ஒரு எதனால எஸ்ஐஆர் தான் காரணம். கம்பல்சரி எஸ்ஐஆர் தான். யங்ஸ்டர்ஸ் போடுறது காரணம் எஸ்ஐஆர் தான் அப்படின்றீங்களா? அப்படிலாம் கிடையாது, எஸ்ஐஆர் தான் காரணம். அது ஃபர்ஸ்ட் ஓட்டில் கம்பல்சரி போட்டுன்னு அவங்களுக்கு பயம் இருக்குல்ல, அதனால் யாரும் எதிர்பார்க்க டிஎம்கே தான். அதாவது இன்னைக்கு அதுக்கு நம்ம என்ன போட முடியும்? ஒரு பிள்ளைங்களை கரெக்டாக வளர்க்கலான்னு அர்த்தம். அது எல்லாரும் பார்த்துக்கிங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. இது வரைக்கும் பலி கொடுத்தாங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வரல, நான் வரலன்னா நான் இறங்குறேன் அப்படின்னு ஒரு பதிவை போடுங்க. அவங்களோட பேஜ், இன்ஸ்டாகிராமு, சோசியல் மீடியாவில். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளே இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். பெட்ரோல் சரியாக வளர்க்கல, அவ்வளோதான் விஷயம். பாதுகாத்து அது நம்ம ஒன்றும் கிடையாது. எதுக்கு அட்வைஸ் பண்ணணும்? எஸ்ஐஆர்னால நிறைய ஓட்டு இல்லாமல் போயிருக்கு. சில பேருக்கு இந்த புதுசாக 22 வயசு 20 வயசு ஆகுது இல்லைங்களா, அவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனால கூட அது மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய்க்காக போட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதெல்லாம் நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? முடிவு வந்த பிறகு சொல்ல முடியும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஆயிரம் சொல்லுவாங்க, வந்தாதாங்க தெரியும். உங்களுடைய கருத்து யார் ஒரு நினைக்கிறீங்க? இல்லை, என்னுடைய கருத்துக்கு வரணும்னா அவர் ஸ்டாலின் தான் வரணும். அப்போ தான் நாடு அமைதியாக இருக்கும். இதில் அனுபவம் நிறைய வேணுங்க. அவங்க ஸ்டாலின் நான் அந்த கட்சி இந்த கட்சி சார்ந்தாலாம் கிடையாது. நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், வேறு யாருக்கும் போட மாட்டேன். அவங்களுக்கு அங்கே தகப்பனார்லேருந்து அந்த ஒரு அனுபவம் இருக்குது. கண்டிப்பாக இந்த
அதாவது அரசியலுங்கிறது ஒரு ஒரு பெரிய இது. அதை வந்து நம்ம கொண்டு போகிறது வந்து சாதாரணமாக வீட்லேயே நம்ம வந்து தன்னுடைய பிள்ளைங்களை ஒழுங்காக சரியாக வளர்க்க முடியல. ஒரு நாட்டை நம்ம சரியாக கொண்டு போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 1000 பேர் 1000 பேசுவாங்க. அவங்க வந்து உட்காந்து அதை பார்க்கும்போது தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். இல்லை, அது வந்து அவங்க வந்து புரிந்துணர்வு கிடையாது. அந்த புரிந்துணர்வு வந்துச்சு சொன்னால் அவங்க வந்து தெளிவாயிடுவாங்க. அது வந்து வயசான பிறகு தான் வரும், இந்த வயசில் வராது. கண்டிப்பாக வரும். இது வந்து காரணம் வந்து எஸ்ஐஆர் தாங்க. சிஆர் 6 கோடி சில்லரை இருந்தது ஓட்டு. அதில் இப்போ ஒரு 50 லட்சம் ஓட்டு இது பண்ணுறாங்க. அந்த கணக்கு பார்த்தா சரிசமம் தான். என்ன போன 2021 இப்போதைக்கு வந்து 20 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதான். அது எஸ்ஐஆர்னால எல்லாம் பயத்தில் போய் ஓட்டு போட்டாங்க. அடுத்தது நம்மளை தூக்கிடுவாங்களா வந்ததில் பயத்தில் போய் நான் ஓட்டு போட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. விஜய்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது சும்மா ஒரு பிரம்மங்க. விஜய் ஒரு பிரம்மா தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே டிஎம்கே தாங்க, உதயசூரியன் தாங்க. தமிழ்நாடு அது திராவிட மாடல் தாங்க. அது அவங்கவுங்க பேரண்ட்ஸோட ஃபால்ட். இது வளர்ப்பு சரி கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைய படம் பார்த்தா படத்தோடு வச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப ஆர்வமாக கொண்டு போய் விட்டு அது அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்க பிள்ளைய பார்த்துக்கணும். அதுக்காண்டி கவர்மெண்ட் எதனா பண்ண முடியும்? வீட்டில் போய் வந்து கவர்மெண்ட்டை போய் பார்ப்பாங்க? சொல்லுங்கள். அவங்க பிள்ளைங்களை பாதுகாத்துக்கு நல்லது. ஏன்னா அந்த ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பிள்ளைங்களை நம்ம அவங்க பாதுகாத்துக்கணும்.